வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம அரசியல் நிலப்பரை பார்க்க போறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்ட்ராத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. துடைக்க முடியாத இந்த துயர சம்பவத்துக்கு பின்னணியில் அரசியல் நோக்கத்தோட ஒருவர் குத்தம் சொல்லக்கூடாது, நீண்ட கால தீர்வை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு அமைதியா பேசியிருக்கிறாரு. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் விஜய் அவர்களை தேவைப்பட்டா கைது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதிமுகல நாமக்கல்ல எடப்பாடி அவர்களை பிரச்சாரம் செய்ய இருந்த இடம் மாறி இருக்கு. கரூர் சம்பவத்தோட எதிரொலியா இது நடந்திருக்கு. நாமக்கல் மற்றும் பரமத்தி சட்டமன்ற தொகுதியில் அவர்களை பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில தனியாருக்கு சொந்தமான இடங்களை தேர்வு செஞ்சு அனுமதி கேளுங்க அப்படின்னு காவல்துறை அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. விஜய் அவருடைய ஒய் பிரிவு பாதுகாப்புல மாற்றம் வந்து ஜெட் பிரிவு பாதுகாப்பா மாற்றிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம். அதற்கு உண்டான விளக்கத்தை உள்துறை அமைச்சகமே விளக்கி இருக்கு. ஒய் பிரிவு பாதுகாப்பு தான் வழங்கப்பட்டிருக்கு, ஒய் பிரிவில் இருந்து எந்த மாற்றமும் கிடையாது, அதே பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆடு மாடு மாநாடு, மலைகள் மாநாடு இப்படி போட்ட நம்ம சீமான் அவர்கள் இப்ப கடல் மாநாடு போடுறாரு. அது சம்பந்தமா தான் இப்போ ஆய்வு நடத்திட்டு வர்றாரு. கடல் வளத்தை பாதுகாக்கிறத பற்றியும் அவர் பேச போகிறாராம். பிஜேபியில் ஒரு பக்கம் பரபரப்பாக போகும்போது டெல்லிக்கு போயிருக்கிற நம்ம முன்னாள் தலைவர் அண்ணாமலை பல தலைவர்களை சந்தித்து தமிழ்நாடு அரசியலை பற்றி பேச போகிறாங்களாம். என்ன பேச போகிறாங்களோ, எப்படி முடிவு வரப்போதோ தெரியலையே.